தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது ஓய்ந்து விட்டது. இனிமேல் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, தேர்தல் நடக்கிற வரைக்கும் அப்படின்றதுனால நாம் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இந்த காணொளி போடலை. ஆனால் இங்கே அதுக்காக நடக்கிற விஷயத்தெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. அப்படி நடந்திருக்கின்ற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேத்தி சேலத்தில் மேட்டூரில் நடந்திருக்கின்ற சம்பவம். இந்த வீடியோவை பாருங்கள், இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இந்த காணொலி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்த்தாகணும், தெரிந்து கொண்டாகணும். தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டாகணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் அவருடைய முகத்தில் புகை ஊதுறான் ஒரு போதை ஆசாமி. அவன் அங்கே கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் என்ன வெட்ட வெளிச்சத்தில் இத்தனை பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை அந்த பெரியவர் தட்டி கேட்குறாருன்னு கூட தெரியாது. அவர் பாவம், அவரும் அந்த டேபிளில் ஓரமாக நின்றுட்டுருக்கார். அவர் மூஞ்சியில் புகையை ஊதுறான். அடுத்தது அவர் மூஞ்சியில் அந்த டீயோ ஏதோ ஒன்று வச்சுருக்கானே அதை எடுத்து கொட்டுறான். அதுக்கப்புறம் அவர் பாவம் அந்த இடத்துல நவுந்து வந்த உடனே சும்மா இல்லாமல் அவரை திட்டுறான். அவர் தட்டி கேட்டார் பிறகு, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தட்டி கேட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை திட்டுறான். திட்டினதோடு விடலை, வெளியில் வரும்பொழுது அவரை தாக்குறான். அந்த தாக்குதல் நடந்ததில் அந்த பெரியவர் சுருண்டு கீழே விழுறார். உண்மை என்னன்னா அவர் இறந்து விட்டார் அப்படின்னு தகவல். யோசிச்சு பாருங்கள், இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. பட்டப்பகலில் ஒருத்தன் இப்படி ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு அப்பாவி முதியவரை இப்படி தாக்கி அவர் இறந்து போகிற அளவுக்கு போகுது அப்படின்னா இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் துணிந்து வெளியே கூட போக முடியாது. அப்படியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சட்டம் ஒழுங்கா? இது ஒரு ஆட்சியா? இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதுக்கு ஆட்சியாளர்களை மொத்தமாக நீங்கள் குறை சொல்ல முடியுமான்ட்டு. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. இதுபோல் பல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. இதை தட்டி கேட்பதற்கு இந்த ஆட்சியாளருக்கு திராணி இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அதனால் அவருக்கு கூடுதல் துணிச்சல் விட்டது. மறைஞ்சி கஞ்சா அடிச்சிட்டு இருந்தவன் இன்றைக்கி ஓப்பனாக டீ கடையில் உட்காந்து கஞ்சா அடிக்கிறான். இதை தட்டி கேட்கக்கூடிய அந்த முதியவர் தாக்கப்படுகிறார், அவர் இறந்தே போகிறார் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்றால் இதுக்கு மேலே தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியான ஒரு ஆட்சி, இப்படியான ஒரு நிர்வாகம் தேவையா என்பதனை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். இல்லை, நான் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், நான் இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டேன் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த முதியவர் போல இன்னும் பல பேர் இறப்பார்கள், இன்னும் பல பேர் கொல்லப்படுவார்கள். இந்த பொறுக்கியை போல இன்னும் பல பேர் துணிச்சலாக வலம் வருவார்கள். தேவைப்பட்டால் திமுக கொடியுடனே வலம் வருவார்கள். ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை நாம் புறந்தள்ளுவோம் என்றாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வீணாக்குவோம் என்றாலோ, வீணாக்குறதுனா என்ன? எவன் இவனை வீழ்த்த முடியுமோ அவனுக்கு ஓட்டு போடாமல் ஏதோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக எவனுக்கோ ஓட்டு போட்டால் அதுவும் வீணாக்குறது தான். அவனை தான் கொண்டு உட்கார வைக்க போகிறீங்க. இப்படி அவனை கொண்டு உட்கார வச்சிங்கன்னா இன்னும் 5 ஆண்டு காலம் இதைத்தான் செய்ய போகிறான். அப்போ இதுக்கு தான் நம்ம இடம் கொடுத்துருக்கோமா? இதை சொல்லி கொண்டிருக்கின்ற அதே தருணம் அடுத்த தகவல் வருது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். திருவண்ணாமலையில் 15 வயது பெண், அவங்க உறவுக்காரங்க, அவங்க பாட்டி, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சடங்குக்காக இவங்க போகிறாங்க, ஏதோ ஒரு பூஜைக்காக போகிறாங்க. போகிற சமயத்தில் 8 பேர் கும்பல் அவரை வழிமறித்து, அந்த பெண்ணை, அந்த சிறுமியை வழிமறித்து கூட்டு பாலியல் பலாத்காரம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்ற சம்பவங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னாக்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வருகிறது. இதே திருவண்ணாமலையில் நடந்த இன்னொரு சம்பவம் நம்ம மறக்க முடியாது. அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம் தான். ஒரு தாயும் மகளும் ஆந்திராவிலிருந்து வராங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பஸ்ஸுக்கு செலவுக்கு காசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு லோடு வண்டியில் அவங்க ஏறி வராங்க. அந்த லோடு வண்டி நிறுத்தப்படுகிறது. நிறுத்தியவர்கள் யார்? யூனிஃபார்ம் அணிந்த காவல்துறையினர். யூனிஃபார்ம் அணிந்த காவல்துறையினர் அந்த லோடு வண்டியை நிறுத்துகிறாங்க. அந்த பெண்ணையும் அந்த தாயாரையும் இறக்க சொல்கிறாங்க. இறக்கிட்டு அந்த வண்டி போயிடுது.
தனியாக வயக்காட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அவர் அந்த தாயுடைய கண் முன்னாலேயே அந்த மகள் சீரழிக்கப்படுகிறாள். இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதுவும் என்ன தெரியுமா, காவல்துறையினராலேயே நடந்திருக்கு. இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, ஏதோ ஒரு சம்பவம் கிடையாதுங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை 2 காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை சீருடை அணிந்து கொண்டே யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டே வந்து ஒரு பெண்ணையும் ஒரு மகளையும் தனியாக கூட்டு போகிறாங்க அப்படின்னா, தனியாக கூட்டு போய் இந்த குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால், இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட அவங்க ஈடுபட்டிருப்பாங்க? யாருமே வெளியில் வந்து சொல்ல முடியாதுன்றதுனால தானே துணிச்சலாக அவங்க செய்கிறாங்க. அப்போ உண்மையான விசாரணை எதை நோக்கி போயிருக்கணும்? இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள், இது எதுவுமே வெளியில் வராது. ஏன்னா மீடியா கேள்வி கேட்காது என்பதனால் இது எதுவுமே வெளியில் வராது. இந்த சம்பவங்கள் எதுவுமே வெளியில் வராது, அப்படியே அமுக்கி வாசிக்கப்படும். இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துடைய மெத்தனமான போக்கு மட்டும் இல்லை, செயல்பாடே இல்லை. செயல்பாடே இல்லாத காரணத்தினால தான் இதெல்லாமே துணிச்சலாக நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த பெரியவருக்கு நியாயத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமிக்கு நியாயத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். நாம் பார்த்தோம், தூத்துக்குடியில் ஒரு பெண் அப்படி தான் வந்து பாவம் சிறுமி, இயற்கை உபாதை, டாய்லெட் இல்லை அவங்களுக்கு. ஏன் டாய்லெட் இல்லை? அவங்க குடும்பம், அவங்க அப்பா அம்மா காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். சாதி கலப்பு திருமணம் என்கிற காரணத்தினால அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டார்கள். தள்ளி வைக்கப்பட்ட காரணத்தினால அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த காரணத்தினால அவர்களுக்கு பொது கழிப்பிடம் கூட கிடையாது. இந்த காரணத்தின் அடிப்படையில் அவங்க புதருக்குள்ளே போகும்பொழுது அந்த பெண் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த சிறுமி. இதற்கும் எந்த பதிலும் கிடையாது. இப்படி எண்ணற்ற குற்றங்கள், குற்றச்செயல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்செயல்கள் நடப்பதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கக்கூடியது என்னன்னா, இதை செய்பவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஆளுங்கட்சி இதை கண்டுகொள்ளாது என்ற துணிச்சலில் செய்கிறார்கள். இது ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படி ஒரு நிர்வாகம் இப்படி அப்பட்டமாக, அதாவது வெளிப்படையாக தெரியுதுங்க, அயோக்கியத்தனம் வெளிப்படையாக தெரியுது. இது ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கின்ற சம்பவம் கிடையாது. இதே உதவாநிதியுடைய அவனுடைய தொகுதி அந்த சேப்பாக்கம் இருக்கு பாருங்க, திருப்பி நிற்க போகிறான், திருப்பி பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற போகிறான். எப்படி? பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற போகிறான். அதே சேப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தனுஷ் என்கிற ஒரு இளைஞன் காவல்துறையில் சேர வேண்டும் என்று பயிற்சி மேற்கொண்டிருந்தவன், அந்த எண்ண ஓட்டம் இருந்த காரணத்தினாலேயே அங்கே போதை கலாச்சாரம் இருப்பதை தட்டி கேட்டவன், போதை மருந்துகளை விற்கக்கூடிய அந்த பொறுக்கிகளை தட்டி கேட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் வெட்டி சாய்க்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். இது எங்க? சேப்பாக்கத்தில் நடக்குது. துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு 200 மீட்டர் தொலைவில் நடக்குது. இப்படி இன்னும் என்னவெல்லாம் கொடுமைகளை எல்லாம் தமிழகம் சந்திக்க வேண்டுமோ என்கிற நிலையில் நாம் இருக்கோம். அதை பற்றி எந்த கவலையும் நாம் கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் இருக்க போகிறார்கள் என்றால், 1996 நான் கடந்த காணொலியில் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போல தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. என்னை போன்றவர்கள் என்ன செய்ய முடியும்? வேண்டுதலை வைக்கலாம் கடவுளுக்கு. கடவுளே, எப்படியாவது இந்த மக்களுக்கு உண்மையை நீ கொண்டு போய் சேரு, அந்த உண்மையை அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் நல்ல முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முடிவு எடுக்கின்றது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் சொல்லி எதுவும் நடக்க போகிறதில்லை. ஆனால் இந்த உண்மையை உங்கள் முன்னால் வைப்பது, அதாவது உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைப்பது என்பது என்னோடது கடமைன்னு நினைக்கிறேன். இது போன்ற குற்றங்கள் இந்த ஆட்சியில் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் இந்த ஆட்சி தேவையா என்கிற கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். இந்த பெரியவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதில் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.